Guys, welcome to my channel. நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். பிக் டாபிக் வித் யுவராஜ். கிரைம் பற்றி ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம். அம்மாவும் மகனும் பார்த்தீங்கன்னா கடலில் படுத்திருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையான ஃபோட்டோ கிடையாதுன்னு சொல்லி மத்திய பிரதேசத்தினுடைய கலெக்டர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மத்திய பிரதேச படகு விபத்து தாய்மகன் புகைப்படம் உண்மை இல்லை கலெக்டர் தகவல். வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் பதிவுகள் மற்றும் எக்ஸ் பதிவுகளில் இந்த புகைப்படம் பகிரப்பட்டு வருகிறது. இந்த புகைப்படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மத்திய பிரதேசம் ஜபல்பூர் நகரில் நர்மதா ஆற்றின் மீது பார்க்கி அணை கட்டப்பட்டுள்ளது. கோடை கால விடுமுறை விடப்பட்ட நிலையில் பொழுதுபோக்கும் வகையில் படகு சவாரி செய்வதற்காக 40 பேர் வரையிலான சுற்றுலாவாசிகள் கடந்த ஏப்ரல் 30 இந்த அணைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் மத்திய பிரதேச சுற்றுலாத்துறை சார்பில் இயக்கப்பட்ட படகில் அணையில் பயணித்து உள்ளனர். அப்போது பலத்த காற்று வீசியதில் படகு கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் நீரில் மூழ்கினர். அவர்களில் 18 பேர் பலத்த முயற்சிக்கு பின்னர் மீட்கப்பட்டனர். எனினும் இந்த விபத்தில் சிக்கி 9 பேர் பலியானார்கள். விபத்தில் சிக்கிய பலரை காணவில்லை. அவர்களை கண்டறியும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் புகைப்படம் ஒன்று வைரலாக பரவி வருகிறது. படகு விபத்தில் சிக்கியதும் கடைசி முயற்சியாக மகனை பாதுகாப்பதற்காக அவனை இறுக கட்டியணைத்தபடி உயிர் காக்கும் கவசத்துடன் இருப்பது போன்ற அந்த புகைப்படம் கல் நெஞ்சையும் கரைய செய்யும். வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் பதிவுகள் மற்றும் எக்ஸ் தள பதிவுகளில் இந்த புகைப்படம் பகிரப்பட்டு வரும் சூழலில் மனித உயிரை விலையாக கொண்ட பேரிடரின் அடையாளம் என பலரும் கூறி வரும் நிலையில் அதனை போலியானது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது பற்றி ஜபல்பூர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட பதிவில் பார்க்கி அணை விபத்துக்கும் இந்த புகைப்படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிகின்றது. ஜபல்பூர் மாவட்ட கலெக்டரின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பதிவில் இந்த புகைப்படம் செயற்கை நுண்ணறிவால் ஏஐ உருவாக்கப்பட்டு இருக்கும் அல்லது வேறு இடத்தில் எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், இதில் உங்களுக்கான கிளாரிட்டி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நம்மளாம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது உண்மையான ஃபோட்டோ கிடையாது. ஏஐயாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா மாவட்டத்தினுடைய கலெக்டர் இப்போதைக்கு தகவல் கொடுத்துருக்காரு. எது உண்மைன்றது நம்ம போக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நியூஸ் எல்லாத்துக்குமே போய் சேரும். மக்களே, நான் பேசுகிறது அப்போ தான் மக்களாகிய உங்களுக்கு பலருக்கும் போய் சேரத்துக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.